1870 ஆண்டுல இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் யூஎஸ்ல இருக்கிற டென்னசி ஸ்டேட்ல உள்ள சம்னர் கவுண்டியில வில்லியம் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு ஆணும் மினர்வா ஆன் சைல்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சு ஒரு தம்பதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த தம்பதிகளுக்கு சாலி, வில்லி, எவரட், எலா அப்புறம் ஜெசி அப்படின்னு மொத்தம் 5 குழந்தைகள் இருந்தாங்க. இந்த 5 குழந்தைகள்ல 4வது குழந்தையான எல்லா, அதாவது எலா எவன்ஸ் ஹார்பரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இந்த வீடியோல எலா எவன்ஸ் ஹார்பரை நம்ம ஷார்ட்டா எல்லா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். சரியா 1870 ஜனவரி 5 டென்னசி ஸ்டேட்ல உள்ள ஹெண்டர்சன் வில்லேஜ் சிட்டில தான் எல்லா பிறந்தாங்க. ஆனா இவங்க மட்டும் தனியா பிறக்கல, இவங்களுக்கு ஒரு இரட்டை சகோதரரும் பிறந்தாரு. அவரோட பேர் தான் எவர், அதாவது 3வது பையன். ஆனா துரதிருஷ்டவசமா பிறந்து வெறும் 3 மாசத்துல, அதாவது 1870 ஏப்ரல் 4ஆம் தேதி எவரட்டுங்கிற ஆண் குழந்தை இறந்து போச்சு. அதே சமயம் எல்லாவும் பிறக்கும் போதே ஒரு அரிய வகை எலும்பியல் குறைபாட்டோட பிறந்ததா சொல்றாங்க. அதாவது அந்த எலும்பியல் குறைபாடு என்ன அப்படின்னா, சராசரியான மனிதர்களுக்கு அவங்களோட கால்களோட முழங்கால்கள் முன்பக்கமா மடங்கும். ஆனா எல்லாருக்கும் இந்த எலும்பியல் குறைபாட்டால அவங்களோட முழங்கால்கள் பின்பக்கமா மடங்கி இருக்கு. இந்த நிலைக்கு பேரு கான்ஜெனிட்டல் ஜெனு ரெக்கர்வேட்டம். இந்த நிலையை பேக் நீ டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மருத்துவ அறிவியல் ரொம்ப வளர்ந்துருச்சு. இந்த மாதிரியான விசித்திரமான உடல்நிலைகளை ஆய்வு செஞ்சு அந்த நிலைக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேரெல்லாம் வச்சுட்டோம். ஆனா எல்லா பிறந்த காலகட்டங்கிறது மருத்துவ வளர்ச்சி இல்லாத ஒரு காலம். அந்த டைம்ல எல்லாருக்கும் உடல் ரீதியா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட அது என்ன ஏதுன்னு அந்த குறைபாடை பத்தின எந்த ஒரு விவரமும் அன்னைக்கு இருந்த மருத்துவர்களுக்கு தெரியல. இந்த குறைபாட்டோடைய எல்லா கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு அரிய வகை எலும்பியல் குறைபாடு இருக்கிறதால அவங்களால நம்மள மாதிரி நேரா நின்று 2 கால்களால நடக்க முடியாது. 2 கைகளையும் ஊனி விலங்குகள் 4 கால்களால நடக்கிறத போல எல்லாரும் நடந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரிய வகை குறைபாட்டோட எந்த ஒரு மனிதனாலையும் சராசரியான வாழ்க்கையை வாழ முடியாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லா அவங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவா மாத்தினாங்க. அது எப்படின்னா,